ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மோமோஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த மோமோஸ் செய்கிறதுக்கு நமக்கு மைதா மாவு, கோதுமை மாவு இது ரெண்டுமே தேவையில்லை. வாங்க இது எதில் செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த டேஸ்டியான மோமோஸ் நமக்கு கில்ட்டி இல்லாமல் நிறைய சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நிறைய காய்கறிகள் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இதோட மோமோஸ் சட்னியும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்க இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்த்துடலாம். இந்த மோமோ செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதே அளவுக்கு நம்ம வெள்ளை அவலும் எடுத்துக்கலாம். இதையும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் செப்பரேட்டாகவும் அரைக்கலாம், இல்லாட்டி ரெண்டும் சேர்த்தும் அரைக்கலாம். நல்ல ஃபைன் பவுடராக இருந்தால் இந்த லேயர் நல்ல தின்னாக வரும். நம்ம அரைச்ச வெள்ளை ரவையும் அவளையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான மாவாக நம்ம பிசைய போகிறோம். இதுக்கு நமக்கு அரை கப்லேருந்து 3/4 கப் தயிர் தேவைப்படும். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான மாவாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப லூஸாக இல்லாமல் நல்ல டைட்டான மாவாக இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம மோமோஸ் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் இதுக்கு 10லேருந்து 15 வரமிளகாய் எடுத்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூடயே நான் 4லேருந்து 5 தக்காளியை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு இதோட தோல் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கோர்ஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடயே பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி இஞ்சி பூண்டு இல்லாமையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி இது ரெண்டுமே சேர்த்து தான் செய்ய போகிறேன். இது ஒரு 2 நிமிஷம் வதக்க விட்டதுக்கப்புறம் நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டையும் இது கூடயே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியை இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடயே நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மோமோஸ் சட்னி தயாராகிடுச்சு. சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதிலேயே பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு பிங்க் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச குடமிளகா சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் குடமிளகா நான் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்தால் போதும். இது கூட நான் 2 கேரட், ஒரு சின்ன பீஸ் முட்டைக்கோஸ் இது ரெண்டையும் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம்ஸ்லேருந்து 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். இதையும் கேரட் 2 எடுத்து நல்லா துருவிட்டு இது கூட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் பன்னீர் கூட துருவி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி மஷ்ரூம் இந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துடலாம். 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடயே இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸை ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது, அப்போ டேஸ்ட்டாக இருக்காது. மோமோஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் கூட பண்ண போகிறோம். அதனால் இப்போவே ஓவர் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சாகி ஆகிடும். நம்ம செஞ்சு வச்சுருந்த மேல் மாவில் நல்ல கப் ஷேப்பில் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு நம்ம மோமோஸ் ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். இது நம்ம ஒரு சூடான கடாயில் 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ரொம்ப டேஸ்ட்டான மோமோஸ் ரெடி ஆகிடும். நான் இப்போ 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம அந்த சட்னி கூட சர்வ் பண்ணிக்கலாம். மைதாவில் செய்கிற மோமோஸ் விட இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. நீங்கள் ரவையும் அவலையும் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் சலிச்சிட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போது இன்னும் நல்லா சூப்பராக வரும். மைதாவில் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு ரொம்ப கில்ட்டியாக இல்லாமல் நம்ம இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இதே ஐடியாவை நீங்கள் சிறுதானிய மாவு யூஸ் பண்ணிவிட்டு கூட ட்ரை பண்ணலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மோமோஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.